ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ணினேன் இல்லையா, அந்த க்ரீமை, இந்த பாலிஷ் க்ரீம் கொஞ்சம் தடவிக்கிறேன் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி. டெய்லி தடவிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது, சொம்பல் வந்துடும். குளிச்சுட்டு வந்தப்புறமா இந்த குத்து விளக்கேற்றி அதுக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணினேன், அஷ்டோத்திரம். சிம்பிளாக தான் பண்ணினேன், ஒன்றும் பாயசம் வடை அதெல்லாம் நைவேத்தியத்துக்கு கிடையாது. திராட்சையை வச்சு நைவேத்தியத்தை பண்ணிட்டேன். இந்த குத்து விளக்குக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும், ஒரு தெய்வீக ஒரு இது வரும், நம்மளுக்கு எல்லாம் அந்த அம்பாள் பார்த்துடுவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. இப்போ வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தோம். அங்கே இறங்கி சரி சாமியை நான் இது பண்ணிட்டு வந்தோம். இவர் வந்தே பாரத் மாதிரி எங்கேயானு கிளம்பி போயிட்டே இருப்பார். நான் இவரை தேடுறது தான் எனக்கு டைம் சரியாக இருக்குது. நான் கொஞ்சம் முள்ள ஸ்லோக்கு வச்சுன்னா இவரை தேடின்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வரைச்சே டெய்லர் டீம் போய் ப்ளவுஸை வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு இது போட்டுருந்தேன், இது எம்ப்ராய்டரிக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப பெரிய எம்ப்ராய்டரிலாம் கிடையாது, சும்மா வெறும் கோடு லைன்ஸ் தான் போட்டிருந்தேன். அந்த லைன்ஸில் அதுக்கே அவர் 500 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தேன், கோல்டன் த்ரெட்டு போட்டு இது பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஒரு இக்கத் ப்ளவுஸு, இதில் ஒயிட்டு பைப்பிங் கொடுத்துட்டு நெக்லேயும் ஒயிட் பைப்பிங், அப்புறம் உடன் பட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன், அது கொடுத்துருந்தார். ஸோ சுமாராக ஏதோ தைச்சிருந்தார். இது ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து இது ஒன்று பார்த்தேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, பெரிய செயின்னா லாங் செயினான்னு பார்க்குறீங்களா? இல்லை, இது பிரேஸ்லெட். இது கையில் அப்படியே சுற்றி விட்டுண்டேன்னா நிறையா விலை போட்டுண்ட எஃபெக்ட் கிடைக்கும். இது ஒரு இன்ஸ்டா பேஜில் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுது. நான் இன்னி வரைக்கும் போட்டுக்கவே இல்லை, அது பாட்டு கிடந்தது. சரி, இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கலாமேன்னு தான். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.